எப்போ பார்த்தாலும் குடும்ப சுமையவே சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நான் உன்னை படைக்கலை. ஐயா புரிய மாட்டேங்குது பாரு, புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அதுக்காக குடும்பத்தை பார்க்காதன்னு பேசலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு தகப்பனா வீட்டில் இருக்கேன், சர்ச்சுக்கு வந்தால் ஒரு பாஸ்டரா மாறிடுறேன். புரியுதா? ஆமாம், நான் வீட்டில் இருக்கிறதுக்காக என் பிள்ளைகள் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு வாரம் கிடக்க, ஒரு வாரமும் அப்படி கிடக்கிறது இல்லை. சில நேரம் சொல்கிறேன், இவ்வளோ தான் உன்கிட்ட பேச முடியும், இவ்வளோ தான் உனக்கு டைம் கொடுக்க முடியும். அதுக்கு அந்த பிள்ளைகள் முகத்தில் செழிப்பு இருக்காது. பரவாயில்ல, சிரிக்கிறியோ சிரிக்கலையோ நீ பரவாயில்ல, இதுதான் உண்மை. உன்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரத்தை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஜெபத்தில் இருந்தவன் எந்திரிச்சு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஜெபத்தில் இருப்பேன். ஏன்னா நம்ம ஜெபத்திலே இருந்தாலும் அந்த பிள்ளைகள் நம்மை தேடுறதுனால அது அவர்களுடைய மனசில் ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான்